அனைவருக்கும் வணக்கம். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 மார்னிங் ஷிஃப்ட் அந்த கொஷின் பேப்பரில் இருக்க மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 244 எனில் அசலை காண்க. Find the principal if the difference between compound interest and simple interest on its at 5% per annum for 3 years is 244. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கு நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 3 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to P into R/100 ஹோல் ஸ்கொயர்டு. இதான் வந்து ஆண்டு, இந்த ஹோல் ஸ்கொயர்டு போடுறோமே, இதான் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கு இது ஃபார்முலா. ஆனால் நமக்கு கணக்கில் 3 ஆண்டுகள் கேட்குறாங்க, அப்போ ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to P into R/100 ஹோல் பவர் 2 into 3 plus R/100. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கு 3 ஆண்டுகள் கொடுத்தா இதான் ஃபார்முலா. இப்போ இருக்கிற டேட்டாவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 244ன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இட் இஸ் ஈக்குவல் பிரின்சிபல் நமக்கு தெரியாது, வட்டி வீதம் 5%ன்னு சொல்லிட்டாங்க, 3 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணுறோம். 3 + 5/100 இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 244 ரூபா. பிரின்சிபல் ஆர் வந்து 5%, 5 அப்படியே போட்டுட்டோம். 5%. ரைட். மூணு ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக 5, 5/100. இதை வந்து என்ன செய்யணும், இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். P into 5/100 ஹோல் ஸ்கொயர்ட். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோன்னா 100, 1 பெருக்கல் 100 100, 1 100 100, 3 100 300, 300 5 305. இந்த பக்கம் என்ன இருக்குது, 244 அப்படியே இருக்குது. இப்போ நமக்கு தேவை P தான் தேவை, நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் நமக்கு தேவை. அசலை காண்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் தேவை. அதனால் Pயை வந்து இங்கே வச்சுக்கிறோம், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வச்சுக்கிறோம். இங்கே வந்து 244 நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 5/100 ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 5/100 into 5/100ன்னு எழுதுவோம் இல்லையா. அது இந்த பக்கம் எப்படி வரும், 100/5 into 100/5ன்னு வரும். இன்ட்டு 305/100 இந்த பக்கம் 100/305ன்னு வரும். இப்போ எல்லாத்தையும் உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணி மல்டிபிள் பண்ணி போட்டோன்னா அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. 1 5 25 100, 1 5 4 5 20. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுவோம். 25 100, 6 5 30, 1 5 5. இனிமேல் எதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இது எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். 4 20 80, 80 into 100 8000, 244 into 8000 டிவைடட் பை இங்கே ஒரு 61 இருக்குது, ஈக்குவல் டு P. இது ரெண்டையும் பெருக்கிறோம். 0 0 0, 8 4 32 3, 8 4 32 3 35 3, 8 2 16 3 19. சரி, 16 3 19 டிவைடட் பை 61 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட். இதை இப்போ வகுக்கலாமா, 19 52 0 0 0 61. 2 3 3 3 3 18, 2 1 இந்த 2 இறக்கிக்கிறோம். 2 1 2 2 6 12. சூப்பர். இந்த 3 பூஜ்ஜியத்தை இங்கே சேர்த்துடுறோம். 32,000. அப்போ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கேட்குது, என்ன கிடைக்கிது, 32,000 ரூபாய் கிடைக்கிறது. அது ஆன்சரில் இருக்கா, ஆப்ஷன் டியில் இருக்குது, 32,000 ரூபாய். அடுத்த கணக்கு, சராசரி இடைநிலை முகடு இவைகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. இது வந்து ஒரு ரிசல்ட்டு. முகடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன், 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. தமிழில்
இங்கிலீஷில் மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஆப்ஷன் கொஷின் பேப்பர் ரொம்ப மைனூட்டாக இருக்குது. ஆப்ஷன் சி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்டு. இதை வச்சு கணக்கு வரும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஷின் பேப்பரில் இதை வச்சு கணக்கு வந்திருக்கு. ஒரு வங்கியில் சிவா என்பவர் எக்ஸ் எண்ணிக்கையில் 500 ரூபாய் தாள்களும் ஒய் எண்ணிக்கையில் 200 ரூபாய் தாள்களும் 100 இசட் எண்ணிக்கையில் 100 ரூபாய் தாள்களும் முதலீடு செய்தார். மேலும் ராம் என்பவர் சிவாவை போல் 2 மடங்கு முதலீடு செய்தார் எனில் சிவா முதலீடு செய்த தொகை எவ்வளவு? நம்மளை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கிறதா நினச்சிட்டு ஈஸியாக கேட்டிருக்கிறாங்க. இதுதான் ஆன்சரு. ஏன்னா அவங்க கேட்டது சிவா முதலீடு செஞ்சது தான் கேட்டாங்க. ஆனால் ராமை பற்றி இங்கே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிவாவை பற்றி கேட்குறதுக்கு எதுக்கு ராமை பற்றி கொடுக்கணும்? ஓகேவா? கொஷின் வந்து எப்படி வரணும்? ராம் முதலீடு செய்த தொகை எவ்வளோன்னு தான் வரணும். அப்போ ஆன்சர் இது வந்திருக்கும். ஆனால் அவங்களே சிவா முதலீடு செய்தது எவ்வளோன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இதான் ஆன்சர். தெளிவாக கொடுத்துட்டு ஆன்சர் கேட்குறாங்க. வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்? அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். 7, 28, 35, 35, 28, 55, 63, இது ஒரு 7, 70. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு 7ஆ, இது ஒரு 7ஆ, இது ஒரு ஸ்கொயர் மாதிரி விட்டுற வேண்டியதான். 7, 7 விட்டுட்டோம்னா இங்கே 21, இங்கே 21. 70 + 42, 112 சென்டிமீட்டர். சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸி. 112 சென்டிமீட்டர் இதுக்கு ஆன்சர். ஒரு விவரங்களின் சராசரி மற்றொரு விவரங்களின் சராசரியை போல இருமடங்காகவும். அப்படி எழுதிடுவோம் படிக்க. இது டேட்டா 1, இது டேட்டா 2. இதோட சராசரியை நம்ம வந்து என்ன வச்சுக்கிறோம்? μ1, இது μ2. ஒரு விவரங்களின் சராசரி மற்றொரு விவரங்களின் சராசரியை போல இருமடங்கு. இந்த சராசரி இந்த சராசரியை மாதிரி 2 மடங்கு. அப்போ 2μ2. முதல் விவரங்களின் திட்ட விலக்கம், அதாவது σ1. இரண்டாவது விவரங்களின் திட்ட விலக்கத்தில் பாதி. இரண்டாவது திட்ட விலக்கம் σ2. இந்த முதல் திட்ட விலக்கம் இரண்டாவது திட்ட விலக்கத்தில் பாதி. அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம டேட்டா கொண்டு வந்துட்டோம். இருப்பின் முதல் விவரங்களின் மாறுபாட்டு கெழுவானது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கேட்குறாங்க. இரண்டாவது விவரங்களின் மாறுபாட்டு கெழுவை போல் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. CV1, CV2. இப்போ நம்ம CV1 கண்டுபிடிக்கலாம். σ/μ × 100ன்றது ஃபார்முலா, திட்ட விலக்கத்தின் ஃபார்முலா. இது மாறுபாட்டு கெழுவின் ஃபார்முலா. திட்ட விலக்கம் பை சராசரி × 100. நமக்கு இருக்கிற திட்ட விலக்கம் என்ன? σ2/2 2μ2 × 100 is equal to σ2/4μ2 × 100. இது இன்னும் எப்படி எழுதலாம்? 1/4 σ2/μ2 × 100ன்னு எழுதலாம். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் 1. அடுத்தது இங்கே வரும் CV2. சிக்மா வந்து σ2, ஆவரேஜ் வந்து μ2 × 100. டைரெக்டாக இதான் வரும். ஸோ இதுக்கும் உள்ள கம்பேரிசன், அதாவது இப்போ வந்து இங்கே என்ன வந்திருக்கு? σ2/μ2 × 100 வந்திருக்கா? இது வந்து கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் ஆஃப் 2வோட வேல்யூ. இதுவும் இதானே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு பதிலாக CV2ன்னு போட்டுடலாம். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் 2. அவங்க என்ன கேட்குறாங்க? முதல் மாறுபாட்டு கெழுவானது இரண்டாவது மாறுபாட்டு கெழுவை போல 4ல் 1 மடங்கு. எப்படி வரும்? 4ல் 1 மடங்கு. அந்த ஆன்சர் 4 மடங்கு இல்லை, 4ல் 1 மடங்கு, 4ல் 1 பங்கு. ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் இது ஃபுல்லாகவே. 2 angles are in the ratio of 4:5. If they are supplementary, then the angles are dash. 2 கோணங்களின் விகிதம் 4:5. மேலும் இரண்டும் மிகை நிரப்பு கோணங்களெனில் கோணங்களின் மதிப்பு கேட்குறாங்க. ஃபஸ்ட் இருக்கிறது 4 பங்கு, அடுத்து இருக்கிறது 5 பங்கு. இது வராது.
ஃபஸ்ட் இருக்கிறது 4 பங்குனா கம்மியாக வரணும், 5 பங்குனா அதிகமாக வரணும். இது இருக்குமா அப்படின்னா 4 18 72, 5 18 108 வராது, இதுவும் கிடையாது. இதுதான் 4 20 80, 5 20 100. எக்ஸிலிருந்து 10ஐ குறைத்தல் என்பது வாய்மொழி கூற்றாக இருந்தால் எக்ஸ் மைனஸ் 10. இதுதான். எல்இடி டிவி கணக்கா? குமார் என்பவர் 41 அங்குலம் திரை கொண்ட ஒரு எல்இடி தொலைக்காட்சியை வாங்குகிறார். உயரம் 9 அங்குலம் எனில் திரையின் அகலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம போய் ஒரு கடையில் டிவி வாங்குகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து இது கிடையாது. இதை வச்சு நம்ம 40 இன்ச்சு 43 இன்ச்சுன்னு சொல்ல மாட்டோம். இதுதான் ஸ்க்ரீன் சைஸு. அதிலே போட்டிருப்பாங்க, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் டிவி ஷோரூம்லலாம். இதுதான் வந்து திரை அகலம். திரையோட அளவு வந்து இதுதான் 41 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டயகனல் மூளை விட்டம் கொடுத்துருக்குறாங்க. அது எவ்வளோ? 41 அங்குலம். அடுத்தது உயரம் வந்து 9 அங்குலம் இது கொடுத்துருக்குறாங்க. உயரம் வந்து 9. அப்போது இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். டிவி அப்படி தான் இருக்கும் இல்லையா? நமக்கு தேவை இந்த பார்ட்டு. ஸோ இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு யூஸ் பண்ணுறோம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். கர்ணத்தின் வர்க்கம் 9 ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இதோட கூடுதலுக்கு சமம். 41 ஸ்கொயர் பண்ணால் 1681, 9 ஸ்கொயர் பண்ணால் 81 ப்ளஸ் எல் ஸ்கொயர். நமக்கு தேவை எல் ஸ்கொயர் தான். 1681 இந்த ப்ளஸ் 81 இங்கே வந்தால் மைனஸ் 81, அப்போ 1600 கிடைக்கும் எல் ஸ்கொயர். இப்போது எல் ஈக்குவல் டு 1600 எப்படி எழுதலாம்? 40 × 40ன்னு எழுதலாம் எல் ஸ்கொயர். ஓகேவா? ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். இங்கே 2 40க்கு 1 40 இங்கே வந்துடும். அப்போ எல் ஈக்குவல் டு 40. இப்போது நம்ம ஸ்க்ரீன் சைஸை இப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்கன்ற நாலேஜ் நமக்கு இருந்திருந்தால் உடனடியாக இது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த சைஸை கண்டுபிடிப்போம். இல்லைனா இதை தான் 41ன்னு வச்சுக்கிட்டு இதானே நீளம் இதானே அகலம் அப்போ அதானே வரணும் அப்படின்னு குழப்பிட்டு இருப்போம். ஓகேவா? இது கிடையாது. ஆக்சுவலாக இதுதான். இப்போது நீளம் வந்து 40 இன்ச்சு. ஆப்ஷன் ஏ. கிருத்திகா அண்ட் மித்ரன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 32 நாட்களில் முடிப்பர். கிருத்திகா தனியே அந்த வேலையை 96 நாட்களில் முடிப்பார் எனில் மித்ரன் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 2 பேர் இருக்காங்க. கிருத்திகாவும் மித்ரனும் சேர்ந்து 32 நாட்களில் முடிக்கிறாங்க. கிருத்திகா வந்து தனியாக ஒரு வேலையை செய்யணுன்னா 96 நாள் ஆகும். ஒரு வேலையை செய்ய 96 நாள் ஆகும். யாருக்கு? கிருத்திகாவுக்கு. ஆனால் கிருத்திகாவும் மித்ரனும் சேர்ந்தா ஒரு வேலையை 32 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போது மித்ரன் வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ கிருத்திகா வந்து ஒரு வேலையை 96 நாளில் செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 32 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ மித்ரன் எவ்வளோ வேலை செய்வார் அப்படின்னா 1/32, 1/96 இங்கே வந்தால் -1/96 இஸ் ஈக்குவல் டு 2த்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 32 பெருக்கல் 96, 1 × 96 96 மைனஸ் 1 × 32 32 இஸ் ஈக்குவல் டு 64/32 பெருக்கல் 96. 1 32 2 32 1 2 4 2 8 8 2 16. மித்ரன் வந்து 48 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். மித்ரன் வந்து ஓகே நாம் போட்டது கரெக்டு தான். மித்ரன் வந்து 48 நாளில் அந்த வேலையை முடிப்பார். இப்போது ஆன்சர் இஸ் 48 நாட்கள். கொஷின் பேப்பர் ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது விஷயம். வெர்டிசைசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் x, x 5, 6 5, -2 and area is 32 square units. Find value of x. அதாவது xx 5 6 5 -2 என்ற புள்ளிகள் முக்கோணத்தின் உச்சிகள். இவற்றின் பரப்பு 32னா மதிப்பு காண்கன்றாங்க. 3 புள்ளிகள் கொடுத்து முக்கோணத்தின் பரப்புனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி நம்ம போடலாம். அப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கணக்குக்கு நம்ம ஆன்சர் சரியாக என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும்.
இது 10th மேக்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னென்னா ½ BH, நமக்கு காமன் ஃபார்முலா தெரியும். அந்த மாதிரி 3 புள்ளிகள் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா அப்படின்னா ½ × x1 x2 x3 மீண்டும் x1 y1 y2 y3 மீண்டும் y1. இதான் வந்து 3 கோஆர்டினேட்ஸ் புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 32 சதுர அலகுகள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பரப்பளவு 32ன்னு கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 நமக்கு தெரியணும். ஸோ x1 வந்து x தான், y1 x தான், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். x2 வந்து 5, y2 6, x3 5, y3 -2 கொடுத்துருக்குற இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்து x1 x, y1 x, x2 5, y2 6, x3 5, y3 -2, x1 x, y1 x போட்டோமா? இதை அடுத்து எப்படி மல்டிபிள் பண்ணுறோன்றதை கவனிங்க. 1/2 இந்த பக்கம் பரப்பளவு 32 அப்படியே இருக்குது. இதை பெருக்கணும் x × 6 6x ப்ளஸ் இதை பெருக்கணும் 5 × 2 10 மைனஸ் இருக்குது -10 ப்ளஸ் 5 × x 5x. அடுத்தது பெரிய மைனஸ் போட்டுக்கோங்க, அடுத்த டேர்மெல்லாம் வரப்போகுது. இப்படி பெருக்கணும் x × 5 5x ப்ளஸ் 6 5 30 இப்படி பெருக்கிறோம். -2 + x -2x. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 1/2 6x -10 + 5x மைனஸ் உள்ளே போகுது -5x -30 + 2x. இங்கே 32 பரப்பளவு அவங்க கொடுத்தது இருக்குது. நம்ம இப்போ x தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போது +5x -5x கேன்சல் ஆகிடுச்சா? 6x 2x 8x -10 -30 -40. இங்கே வந்து 32 இருக்குது. நமக்கு தேவை x தான், அதனால் 8x -40 இங்கே வச்சுக்கிறோம். இங்கே பகுதியில் இருக்க 2 இந்த பக்கம் தொகுதிக்கு வருது. அப்போ 2 32 64 ஆகிடுது. நமக்கு தேவை 8x -40 இங்கே வருது. இப்போது 64 + 40. இப்போ 8x = 104, x = 104/8. 1 8 24 3 24. அப்போ x = என்ன? 13. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். x = 13 இருக்கா? ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். எது சரியானவை? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180ன்றதே சரியானது தான், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே. முக்கோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் 180. 2 கோணங்களின் கோண அளவுகள் வேறு அளவுகளெனில் சர்வசம கோணங்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். இதை பாருங்க, -3 -6 2 புள்ளி. இது x, இது y. x அச்சிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமையும்? ஒரு கிராஃபில் போய் இதை குறிக்கிறோன்னா ரெண்டுமே மைனஸாக இருக்கும். எக்ஸும் மைனஸாக இருக்கும், ஒய்யும் மைனஸாக இருக்கும்னா எந்த பக்கம்? ரெண்டும் ப்ளஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸு. இதுதான். இப்போ இங்கே வந்து -3 இங்கே இருக்கும், -6 இங்கே இருக்கும். ஓகேவா? எக்ஸ் அச்சிலேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 6 தூரத்தில் தான் இருக்கும். கரெக்டாக? இதுக்கு ஒன்றும் ஃபார்முலா அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸ் அச்சிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா இந்த தூரத்தில் தான் இருக்கும். இதுதான் டிஸ்டன்ஸ். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 6. அது எப்படி குறிப்போம் நம்ம? -6. அதாவது -y-ன்றதான் இந்த டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. -6ன்னு ஏன் போடுறோன்னா இந்த மைனஸ்லாம் வராது மாடுலஸில் போடும்போது. இப்போ ஆன்சர் வந்து 6 யூனிட். 8 தரவுகளின் சராசரி 22. ஒவ்வொரு தரவுடன் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரி. ஒன்றுத்துலேயும் 2 கூட்டுறதுக்கு பதிலாக சராசரியிலே என்ன செஞ்சிடலாம்? 2 கூட்டிடலாம். அப்போ 22 + 2 24. இந்த கணக்கில் ரெப்பிட்டேஷனாக வந்துட்டுருக்கு. போன கொஷின் பேப்பர்லேயும் இதே மாதிரி வந்திருந்தது.
இதில் வந்து முக்கோணங்கள், அந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, வடிவியல், அந்த மாதிரி கணக்குகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்து வந்திருக்குது. அந்த நிகழ்த்தகவுலேருந்து 3 கணக்கு கிட்டக்க இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னுமே கணக்கு இருக்குது. ஒரு சுவரின் அடியில் இருந்து, இதான் அந்த சுவர், 5 அடி தொலைவில் உள்ள ஏணியானது, இங்கே ஒரு ஏணி இருக்குது, இங்கே தூரம் வந்து 5 அடி, சுவரின் உச்சியை 12 அடி உயரத்தில் தொடுகிறது. சுவரின் உச்சியை வந்து 12 அடி உயரத்தில் இங்கேருந்து ஏணி வந்து தொடுது. இப்போ ஏணி என்ன லெங்க்த்துன்னு கேட்குறாங்க. முக்கோணம் வந்துடுச்சா நமக்கு? நம்ம அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும். இது செவுரு, ட்ரிக்னோமெட்ரி 10th வந்து ட்ரிக்னோமெட்ரி, இது டீட்டெயிலுக்கு வர கொஷின். இது செவுரு, இது வந்து தூரம், ஏணி எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க. செங்கோண முக்கோணம், பித்தாகரஸ் தேரம். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் 12 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25, 169 = x ஸ்கொயர். 169 13 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ x = 13. ஏணி எவ்வளோ நீளம்? 13 அடி. ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். இஃப் 2m - 1 + 2m + 1 which is equal to 640னா m என்னன்னு கேட்குறாங்க. 2m - 1 + 2m + 1, இது வந்து எப்படி எழுதலாம்னா 2m × 2m - 1 + 2m × 2m எழுதலாம். ரெண்டுத்துலேருந்துமே இங்கேருந்து இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலேருந்துமே பொதுவாக 2m வெளியில் எடுத்துடலாம். மீதி 2m - 1 + 2m இருக்கும். இது என்ன செய்யலாம்னா 2m = 2m - 1னா 1/2ன்னு அர்த்தம். 2m × 2m - 1னா 1/2 + 2. இங்கே பாருங்கள், இடம் இல்லாத காரணத்தால் இப்படி எழுதுகிறேன். 2m × இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 2 2 4, 4 + 1 5, 5/2 வரும். இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 640ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது நமக்கு தேவை 2m. அப்போது இங்கே 640 இருக்குது. 5/2 இந்த பக்கம் 2/5 வந்துடுது. சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 5 5, 4 5 5, 2 5 10, 8 5 40, 128. 2 128, 256. பவரில் எழுதுகிறேன். 2 128, 256. 2m. இப்போ 256 என்ன செய்யலாம்? 256 2 1 2 2 4 8 2 16 2 6 2 12 4 2 8 2 3 2 6 2 4 2 16 2 32 2 8 2 16 2 4 2 8 2 2 4. எத்தனை 2? 1 2 3 4 5 6 7 8. 8 2 இருக்குது. எத்தனை 2 இருக்குது? 8 2. அப்போ 256 எப்படி எழுதலாம்? 2/8ன்னு எழுதலாம். 2m 2/8. பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ m = 8. ஆன்சர் 8. சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம். இணைகரத்தை வரைஞ்சிப்போம். இணைகரத்தின் உயரம், இதான் உயரம். அதன் அடிப்பக்கத்தின் 1/3 பங்கு. அடிப்பக்கத்தை வந்து பின்னு வச்சுப்போம். இந்த பியில் 1/3 பங்கு தான் உயரம். அப்போ பியில் 1/3 பங்கு உயரம் எனில் உயரத்தோட ஒரிஜினல் அளவு என்னன்னு கேட்குறாங்க. பியும் தெரியல, இதுவும் தெரியல. ஆனால் பியும் உயரத்தையும் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். பியை போல் 1/3 பங்கு உயரம்னு. இணைகரத்தின் ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா வந்து LB இல்லைனா BH. BH. B வந்து B தான். H வந்து B × 1/3. அதாவது அடிப்பக்கத்தில் 1/3 பங்கு. இப்போ என்ன வரும் நமக்கு? பரப்பளவு 507ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது B ஸ்கொயர், B × B, B ஸ்கொயர். இங்கே வகுத்தலில் இருக்கும்போது அங்கே பெருக்கலாக போகும். அப்போ 3ஆல் இதை பெருக்குவோம். 3 7 21, 3 5 15. இப்போது B ஸ்கொயர் = இதுக்கு வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து வர்க்கமூலம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 15 21, 3 9, 6 621, 3 2 6, 9 9, 621, 9 9 81,
யார் 8 6 9 54 8 62 அப்போ 39. இந்த 1521 எப்படி எழுதலாம்? 39 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ b = 39ன்னு கிடச்சிருக்கு. அவங்க கேட்குறது உயரம். அவங்க என்ன கேட்குறாங்க? உயரம் கேட்குறாங்க. நம்ம உயரத்துக்கு என்ன எடுத்துருக்குறோம்? h = b × 1/3. அதாவது 39ல் 1/3 1 3 3 13 3 39. அப்போ உயரம் வந்து 13 சென்டிமீட்டர். ரிஷி 1 மணி நேரத்தில் 3.25 கிலோமீட்டர் நடக்கிறாரு. 8 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போவார்? 3.25 கிலோமீட்டர் × 8 மணி நேரம் 8 3 24 கிலோமீட்டர் போயிடுவார் ஃபஸ்ட்டு. அப்புறம் 3/4 கிலோமீட்டரெல்லாம் பெருக்கிறோம். 1 4 4 2 4 8 2 3 6 அப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர் போகிறாரு. 3.25 கிலோமீட்ரு. 1 மணி நேரத்துக்கு 3.25 கிலோமீட்டர்னால் 8 மணி நேரத்துக்கு அவர் 30 கிலோமீட்டர் போகணும். இது ஒரு வாழ்வியல் கணக்கு தான். சீசர் மறை குறியீடு +3 அட்டவணை தொகுப்பை பயன்படுத்தி ஐ லவ் மேத்தமேட்டிக்ஸ் என்ற வாக்கியத்தின் ரகசிய குறியீடு என்னவாகும்? சீசர் மறை குறியீடு +5னா உடனே போட்டுடலாம். இப்போ +3ன்னும் போது நாம் அதை க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுக்குது, வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏபிசிடியே போட்டுக்கிறோம். ABCDEFGH IJKLMNOPQRSTUVWXYZ. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? +3 அட்டவணைன்னு சொல்கிறாங்க. +3 அட்டவணைன்னும் பொழுது 3வது எழுத்துலேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 அதான் +3. இதுக்கு வந்து என்ன கொடுக்கணும்? A B C D E F. இது வந்து நம்ம பின் இப்போ கொடுத்த குறியீடு. ஓகேவா? கீழே இருக்கிறது G H I J K L M N O P Q R S T U V W X தொடங்க முடியுதா? மீதி என்ன இருக்குது? Y Z. இங்கே வந்து முடிச்சிடணும். இது வந்து +3 சீசர் மறை குறியீடு. இதை வச்சு அவங்க என்ன கேட்குறாங்க? ஐ லவ் மேத்தமேட்டிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஐ எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம மேலே எழுதுனதை பார்க்கணும். ஐ இது இருக்குது. ஐக்கு நம்ம கொடுத்த குறியீடு G. அப்போ ஆப்ஷனில் ஏதாவது ஜியில் ஆரம்பிக்குதான்னு பார்க்குறோம். எதுவுமே ஜியில் ஆரம்பிக்கல. அப்போ இந்த ஆப்ஷன்ஸே தப்பு. அடுத்தது லவ்வுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். எல்லுக்கு வந்து ஜே, ஓவுக்கு வந்து எம், விக்கு வந்து டி, ஈக்கு வந்து சி. JMTC எங்கேயாவது வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக இவங்க என்ன கேட்கணுன்னா மாற்றி கேட்டாங்க. இது வந்து ஐ லவ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றதுக்கு +5 அட்டவணை தான் அவங்க கேட்கணும். +5 அட்டவணை கேட்டாங்கன்னா +5 அட்டவணை கேட்கும்போது என்ன வரும்? ஐக்கு இ வரும். அடுத்தது HKRA வரும். அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஈயில் ஆரம்பிக்கும், HKRA. இதுதான் ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர். எப்போ? 5+ சீசர் மறை குறியீடு அட்டவணையாக இருந்தால். இவங்க வந்து கொஷினை மாற்றிட்டாங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை மாற்றாத விட்டுட்டாங்க. இப்போ நம்ம 5+ அட்டவணை படி போடலாமா? கொஞ்சம் டைம் எடுத்தால் பரவாயில்லையா? இப்போ வந்து ஃபுல்லாக ABCDZ வரைக்கும் எழுதிக்கோங்க. நம்ம வந்து 5+ அட்டவணை படி போடுறோம். ஏன்னா இதுக்கான ஆன்சர் தான் அங்கே இருக்குது ஆப்ஷனில். 5+ என்னும்போது 1 2 3 4 5வது எழுத்தில் ஏ போடணும். இதுதான் 5+. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இப்போது ஐ லவ் மேத்தமேட்டிக்ஸ். ஐக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? இ போட்டிருக்கோம். லவ்னா எல், அதுக்கு ஹெச், ஓக்கு கே, விக்கு ஆர், ஈக்கு ஏ.
ஐ லவ் மேத்தமேட்டிக்ஸ்னால் எம் ஏ டி ஹெச் இ மீண்டும் எம் ஏ டி ஐ சி எஸ். இப்போ இது வந்து அந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? EHKRA IWPDA இங்கே பாருங்கள் இது நாம் எழுதினது EHKRA இருக்குது. இப்போ இதை பார்க்குறோம் IWPDA IWPEYO கரெக்டாக இருக்கா? ஸோ இவங்க வந்து புக்கில் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, பட் அதில் ட்விஸ்ட் வைக்கிறேன்ட்டு கொஷினை மட்டும் மாற்றிட்டு ஆன்சரை மாற்றாதே விட்டுருக்குறாங்க. இதை இப்போ வந்து நான் ஒன்று தரேன், அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே 5+ அட்டவணை சீசர் மறை குறியீடை பயன்படுத்தி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, I won the match. இது கண்டுபிடிங்க. சீசர் மறை குறியீடு 5+ அட்டவணையை வச்சு I won the match. இதுக்கு என்ன வரும்னு கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, நான் கால்குலேட்டர் வச்சு தான் போட்டேன். சிம்பிளிஃபை பண்ண முடியல, கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் இப்போ இந்த டேர்முக்கு வந்து க்யூப் ரூட் வெளியில் எடுக்கும்பொழுது என்ன வருதுன்னா 124 இன்ட்டு √(x) which is equal to 3100. இந்த ஒரு டேர்ம் மட்டும் ரொம்ப சிரமமாக இருக்குது, கொண்டு வர முடியல. இப்போ நமக்கு தேவை √(x). இப்போ 3100 டிவைடட் பை 124. இப்போ 3100 124ஆல் வகுக்கிறோம், நமக்கு வந்து 25 கிடைக்குது. நமக்கு தேவை எக்ஸு, நம்மள்ட்ட √(x) இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறோம், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ x = 25 25 625 ஆன்சர். இது மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, நிறைய இப்போ 2 to 2 வருது, அதுக்கு கீழே என்னால் ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. ஒரு பரவலின் இடைநிலை அளவு மற்றும் முகடு முறையே 60 90 எனில் சராசரி. இங்கே பாருங்கள், இடைநிலை முகடு சராசரி மூணுமே வந்திருக்கு. இது மூணையும் வச்சு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து என்னென்னா, முகடு = 3 மீடியன் மைனஸ் 2 மீன். முகடு வந்து என்ன இருக்குது நம்மக்கிட்ட 90, 3 மீடியன் வந்து என்ன இருக்குது 60, 2 பேருக்குள்ள இருக்குது, மைனஸ் 2 மீன். 3 18 180. நமக்கு தேவை மீன், அப்போ -2 மீன் இங்கே வந்தால் +2 மீன் ஆயிடுது. 180, இந்த 90 இங்கே -90 ஆகிடுது, which is equal to 90. 180ல் 90 போயிடுச்சுன்னா 90. நமக்கு தேவை மீன் 90 டிவைடட் பை 2 which is equal to 45. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ஒரு இப்போ தான் 4-5 கொஷின் முன்னாடி பார்த்தோம். இது இந்த ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சால் இதுக்கு ஆன்சர் நம்ம போட்டுடலாம். இது வடிவத்த முக்கோணங்கள் ஏபிசி மற்றும் பிக்யூவின் சுற்றளவுகள் முறையே 36 24. பிக்யூ 10 சென்டிமீட்டர், ஏபி காண்க. வடிவத்த முக்கோணங்கள்னால் சுற்றளவுகளுக்குள்ள விகிதமும் அதோட முறையே அதன் பக்கங்களுக்கான விகிதமும் சமம். இப்போ வந்து ஏபிசி பை பிக்யூஆர், இதோட பெரிமீட்டர் என்ன 36/24. இது எதுக்கு சமம்னா ஒத்த பக்கங்களுக்கு, அதாவது ஏபி பை பிக்யூ. நமக்கு ஏபி தான் தெரியாது, அதான் கேட்குறாங்க. பிக்யூ வந்து 10ன்னு தெரியும். இப்போது ஏபியை இங்கே வச்சுக்கிறோம். இங்கே வந்து ஆல்ரெடி 36/24 இருக்குது, இன்ட்டு 10 இங்கே வந்துடும். இப்போது 6 6 36, 4 6 24, 2 2 4, 2 10, 1 2 2, 3 2 6, 3 5 15. ஏபி = 15 சென்டிமீட்டர்.
இது கொண்டு வரது மட்டும்தான் நம்ம வேலை. இந்த பண்பு தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். அதன் பிறகு எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது தான். போட போட கணக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நபரின் வருமானம் 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றமே இருக்காது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அதில் 25% அதிகரிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ அதிகரிப்பாங்க? 25 ரூபா அதிகரிப்பாங்க. அதிகரித்த பிறகு அவரோட சம்பளம் 125 ரூபா. இப்போ என்ன செய்கிறாங்க? 20% குறைக்கிறாங்க. எதுலேருந்து குறைக்கிறாங்க? இந்த 125 ரூபாயிலேருந்து 20% குறைக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு 20 ரூபா குறைச்சாங்கன்னா 125 ரூபாய்க்கு எவ்வளோ குறைப்பாங்க? இப்போது 25 125 4 25 100, ஒரு நாள் 4 5 நாள் 100, 5 5 20 5 25 ரூபா குறைப்பாங்க. எதுலேருந்து? 125 ரூபாயிலேருந்து 25 ரூபா குறைச்சாங்கன்னா மீதி 100. அவனோட பழைய சம்பளமே வந்துடுச்சா? ஸோ மாற்றமே இருக்காது. இணக்கமான எண்கள்னு கேட்குறாங்க. இணக்கமான எண்கள்ன்றதுக்கு ஒரு டெஃபினிஷனே இருக்குது. இதுக்கு ஆன்சர் முதல்ல நான் சொல்லிடுறேன். இதுதான் ஆன்சர். இணக்கமான எண்கள் என்னென்னா, ஒரு ஜோடி எண்கள் அங்கே இருக்கும். ஒரு ஜோடி எண்கள் இருக்கும். இதை வந்து எதெல்லாம் வகுக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். 1 வகுக்குது 2 வகுக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம்ல. அது மாதிரி கண்டுபிடிக்கிற வகுத்திகள் எல்லாத்தையும் கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நம்பரையும் வகுக்கும் இல்லையா எண்கள், அந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டினோம்னா இந்த நம்பர் கிடைக்கும். இதுதான் வந்து இணக்கமான எண்கள். இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2620 இருக்குன்னா அதை வகுக்கக்கூடிய எண்கள் என்னென்ன? 1 2 4 5 வகுக்கும், 10 வகுக்கும், 20 வகுக்கும். இதன் பிறகெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தா தான் நம்ம வந்து போட முடியும். அது மாதிரி வகுக்கிற எண்கள் எல்லாத்தையும் கூட்டினோம்னா 2924 கிடைக்கும். இன்னும் இருக்குது நிறைய. ஒரு எண்ணுக்கு நாம் வகுத்திகள் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த எண்ணில் பாதி வர அளவு வகுத்திகள் இருக்கும். இந்த எண்ணில் பாதி என்ன? 1310 தான் கடைசி வகுத்தியாக இருக்கும். இந்த எண்ணில் பாதி இந்த வகுத்தி. இது வந்துச்சுன்னா இதன் பிறகு இந்த எண்ணுக்கு வகுத்திகளே கிடையாது, காரணிகளே கிடையாது. ஸோ இதில் பாதி இந்த எண் வர வரைக்கும் இதுக்கு காரணிகள் உண்டு. அது எல்லாத்தையும் கூட்டினோம்னா இந்த எண் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எண்ணுக்கு காரணிகள் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் கூட்டினோம்னா இந்த எண் வரும். அதான் வந்து இணக்கமான எண்கள். டூ பவர் 2x - 1 which is equal to 8 power 3 - x. 2 power 2x - 1 which is equal to 8 power 3 - x. 8 வந்து எப்படி எழுதலாம்? 2 power 3ன்னு எழுதலாம். மேலே வந்து 3 - x இருக்குது. it is equal to இந்த 3 அங்கே போய் மல்டிபிள் பண்ணலாம். 3 3s are 9 minus 3 into x 3x. இங்கே வந்து ஒரு 2 இருக்குது. ஸோ 2x - 1 equal to 2 9 minus 3x. பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து பவரை ஈக்குவலைஸ் பண்ணுறோம். 2x - 1 equal to 9 minus 3x. இப்போ -3x இங்கே வருது, ப்ளஸ் 3x-ஆ 9 -1 இங்கே வருது, +1. இப்போ 5x equal to 10. x equal to 10/5 equal to 2. x-இன் மதிப்பு 2. ஆப்ஷன் சி. சிறந்த முறையில் பொருட்களை வாங்குதல் என்பது வாங்குவதற்கு முன் சில அங்காடிகளில் பொருட்களை ஒப்பிடுதல். ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 1 எனில் அது உறுதியாக நடக்கிற நிகழ்வு, உறுதியான நிகழ்ச்சி. 15 மீட்டர் உயரமுள்ள கொடி கம்பமானது, இந்த கணக்கு ரிப்பீட் ஆகிருக்கு, காலை 10 மணிக்கு 3 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் ஒரு கட்டடத்தின் நிழலின் நீளமானது 18.6 மீட்டர் எனில் கட்டடத்தின் உயரம் காண்க. இதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஹைட் ஆஃப் த ஃப்ளாகு, ஷேடோ ஆஃப் த ஃப்ளாக் which is equal to height of the building shadow of the building. லாஸ்ட் வீடியோவில் இதே ஃபார்முலா நான் கொடுத்துருக்குறேன். நம்மள்ட்ட இருக்கிறத போட்டு இல்லாததை கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் வந்து 15 மீட்டர், ஷேடோ ஆஃப் த ஃப்ளாக் வந்து 3 மீட்டர் which is equal to height of the building வந்து தெரியல, அதான் கேட்குறாங்க.
ஷேடோ ஆஃப் த பில்டிங் வந்து 18.6 மீட்டர். இப்போ இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? நமக்கு தேவை எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கிறோம். 15/3 இங்கே இருக்குது இன்ட்டு 18.6 இங்கே வந்துடுது. சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 3 3 5 3 5 மல்டிபிள் பண்ணுறோம். 5 6 30 5 8 43 43 5 1 5 5 4 9. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 93. அதாவது ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து என்ன 93, ஆப்ஷன் ஏ. இந்த கணக்கு வரத்துக்கு 80% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். இதுவும் வரும். நிகழ்தகவு கணக்குகள் எல்லாமே வரும். சப்ட்ராக்டட் வேல்யூ ஆஃப் 12/7 ஃப்ரம் -3/13. இதிலிருந்து 12/7 சப்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எல்சிஎம் எடுக்கிறோம். 13 × 7 -3 × 7 -21 -13 × 12 மல்டிபிள் பண்ணணும். 13 × 12 156. இது என்னவாகுது? -177/13 7 இதான் ஆன்சர். 177 -177/91 ஆப்ஷன் சி. ஐம்பத்தி 59 71 என்ற எண்ணின் வர்க்கத்தில் உள்ள எண்களின் எண்ணிக்கை. இதுவே வந்து 1 2 3 4 5 6 6 இலக்க எண். இதை வந்து இன்னும் இதே என்னால் இன்னொரு தடவை பெருக்கிறோம். அதுவும் 6 இலக்க எண். 6 இலக்க எண்ணையும் 6 இலக்க எண்ணையும் பெருக்கும்பொழுது அதில் உள்ள வர்க்கங்களின் அந்த இலக்கங்களின் எண்ணிக்கை வந்து 11லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். அதாவது 45 45 இதில் 2 இலக்கம் இருக்குது. இதுலேயும் 2 இலக்கம் இருக்குது. இது ரெண்டையும் பெருக்கிறோம். 5 25 5 22 22 4 5 20 2 4 16 2 18. இப்போ 5 2 10. இப்போ ஈரிலக்கெண்ணெய் வர்க்கம் கண்டுபிடிக்கும்போது 4 இலக்கம் வருது. அதே மாதிரி 6 இலக்கம் என்ன 6 இலக்க எண்ணால் பெருக்கும்பொழுது 11 அல்லது 12 வரும். அவ்வளோதான். லாஸ்ட் கொஷின். p/q whole power 5 - 2x which is equal to q/p whole power 1/2. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. p/q whole power 5 - 2x which is equal to q/p whole power 1/2. இது எப்படி எழுதலாம்னா p power 5 - 2x into q power q மேலே வரும்போது என்னவா வரும்? மைனஸாக வரும். அப்போ எல்லாமே மைனஸ் ஆகும். -5 + 2x. இதுவே சைன் மாறிடும். கீழே இருந்து q மேலே வரதால இது கம்ப்ளீட்டாக சைன் மாறும். இங்கே q power 1/2 இன்ட்டு p மேலே வருது. அப்போ என்னவாகும்? p power -1/2 சைன் மாறிடும். இப்போது அடிமானம் சமமாக இருக்குது. அடுக்குகளை சமப்படுத்த போகிறோம். இப்போ p எடுத்துக்கிறோம். 5 - 2x பவரில் இருக்குது. which is equal to -1/2. -2x -1/2 -5 which is equal to -11. இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 2 5 10 11 -11/2 வரும். நமக்கு தேவை எக்ஸு -11/2 என்று இங்கே பெருக்கல்ல இருக்க -2 இங்கே வந்துடும். -2 which is equal to -11/-4 மைனஸ் ஸ்ட்ரைக் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 11/4. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதோட 2023 February மார்னிங் ஷிஃப்ட்டு மேக்ஸ் கொஷின் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ 2012லேருந்து பார்த்தோன்னா கொஷின் வந்து எப்படி அப்கிரேட் ஆகிருக்குன்றது நல்லாவே தெரியுது. இந்த கொஷின் பேப்பரில் 10th ஸ்டாண்டர்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பார்ப்போம். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து பிடிஎஃப் கொடுக்க எனக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ. ப்ரீவியஸ் மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.